வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி, ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனி இருந்தது. இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அதில் ஒரு டெண்டர் இருக்கார். அவர் இதை அந்த கம்பெனி ஆஃபீஸை சுத்தமாக பண்ணி நல்லா நீட்டாக வச்சிட்ருப்பார். அவருக்கு ஒரு அவசர தேவையாக இருக்குது. மேனேஜர்கிட்ட சார் எனக்கு இது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 5000 பணம் கொடுங்க, நான் 5 மாதம் மாதம் 1000 அதை சம்பளத்தில் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்பார். அது கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த ஃபைனான்ஸ் அந்த வட்டி பணத்தோட முதலீடோடு சேர்த்து ஒரு 2 லட்சம் ஒருத்தர் கொண்டு கொடுப்பாரு. அதை வாங்கி அங்கே வச்சுட்டு இருப்பார். அதெல்லாம் பணம்லாம் இல்லை, நீ செய்கிற வேலைக்கு நீ நான் நேரடியாக எங்ககிட்ட செய்கிற, உனக்கு கான்ட்ராக்டில் தானே வர, உங்கள் ஏஜென்ட்டு தானே எங்கள் உடனே விடுறாரு, ஏஜென்ட்கிட்ட போய் நீ கேளு, எங்கே நேராக உனக்கும் அந்த கம்பெனிக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அவர் அட்டெண்டர் தான், இங்கே கடுமையாக உழைப்பார். அவர் ஒரு ஏஜென்ட்டு மூலிமா வந்தார். அவர் ஏஜென்ட்டுக்கு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி 20000 கொடுப்போம். அந்த 20000 10 ரூபாய் தான் இவர் கொடுப்பாங்க, 10 ரூபாயை அந்த ஏஜென்சி எடுத்துக்குவாங்க. இதை அவர் சொல்லுவார். அங்கே போய் அவங்க 20000 வாங்கிட்டு அவங்கள்ட்ட 10000 கொடுக்குறாங்க, அதை கேட்கறதுக்கு முடியல, இங்கே 5000 என்கிட்ட கடன் கேட்குறியே அப்படின்ட்டு சத்தம் போடுவார். இவர் சரி வேதனையோட போயிடுவார். சரி வேறு எதாவது பார்த்துக்கலான்ட்டு அப்படி போயிடுவோம். அந்த கொஞ்ச நாளில் இந்த மேனேஜர் என்ன பண்ணுவார், டீ சாப்பிட வெளியே போயிட்டு வருவார். போயிட்டு வந்ததும் மேனேஜரில் அந்த 2 லட்சம் வச்சுருந்தார் இல்லையா, அந்த பணத்தை காணானோடனே சரி ரொம்ப யார் எடுப்பாங்க இப்போ பார்த்துட்டு உடனே அந்த அட்டெண்டர் இருக்கா இல்லையா, உதவியாளர், அவரை கூப்பிட்றாரு. கேட்குறாரு, நீ தான் பணத்தை எடுத்தேன்னு. இல்லை நான் எடுக்கலான்றாரு. இல்லை நீ தான் எடுத்திருப்ப, நீ தான் காசு கேட்ட, உங்களை போகிற ஆள் தான் அந்த பணத்தெல்லாம் திருடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறார். உடனே ரொம்ப அடிச்சுட்டே இருக்கும்போது உடனே டக்குன்னு இன்னொருத்தர் வருவார். சார் என்ன சரியா என்ன அவர் அடிக்கிறீங்கன்னு கேட்பார். இதுமாதிரி இங்கே வச்சு இந்த பணத்தை இவர் எடுத்துட்டாரு, ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னுவார். இல்லை சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் வெளியில் போகும்போது அந்த டேபிள் மேலே வச்சுட்டு போயிட்டீங்க, யாராவது எடுத்துகிட்டு போகிறாங்க, நான் தான் எடுத்து அந்த ட்ராயரில் வச்சு பூட்டி வச்சுருக்கேன்ட்டு எடுத்து அந்த பணத்தை கொடுக்குறாரு. அப்போ அவர் ரொம்ப வைக்க தலைவணுகிறார். இருந்தாலும் அந்த அட்டெண்டர் இருக்கார், அவர் கேட்குறாரு, சார் இதுவே நீங்கள் பணம் வாங்கும்போது நான் இருந்தாலும் என்ன அடிச்சிங்க, அந்த இன்னொரு அக்கௌண்டண்ட்டு அதை பார்த்துருந்து அவர் அந்த நேரத்தில் பணம் காணாமல் போயிருந்தேன்னா நீங்கள் அதுமாரி கேள்வி கேட்பீங்களா, அவர் அடிப்பீங்களா? ஏழைகள்லாம் ஒன்று, பணக்காரர்கள்லாம் ஒன்றா, வசதியானவங்களாம் ஒன்றா, ஏன் சார் இப்படிலாம் ஏழ்மையானவங்கள மட்டமாக ட்ரீட் பண்ணாங்க, எப்பயும் அவங்க தப்பான செயலெலாம் செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய எண்ணங்களை மாற்றிங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அந்த மேனேஜருக்கு ரொம்ப அசிங்கமாக போய்டும். சரி சாரி, நான் பண்ணது தப்பு தான், நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன், நான் இனிமேல் நீ அந்த இதிலேருந்து ஏஜென்ட்கிட்டேருந்து வெளியில் வந்துடு, உனக்கே முழு நேரம் எங்கள் ஆஃபீஸில் அந்த 20000 உனக்கு சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த இதில் பர்மனெண்ட்டாக அந்த நிதி நிறுவனத்தில் வேலை செய்வார். இதுதான் வாழ்க்கையில் நம்ம எப்பயுமே உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ச்சினா நம்முடைய வாழ்க்கை தரம் மேலே வரும். தானாகவே கடவுளை நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி பண்ணுவார்ன்றது தான் அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.